எல்லோருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்பொழுதும் போல் ஒரு சுவையான பரபரப்பான அரசியல் தகவலோடு உங்களை சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி. இது அண்ணாமலை குறித்த காணொளி இறுதி வரைக்கும் பாருங்கள். உறுதியாக உங்களுக்கு இந்த கண்ணோட்டம் பிடித்திருக்கும். அண்ணாமலை தன்னுடைய ஆக்ஸ்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தினுடைய குறுகிய கால படிப்பை முடித்து கொண்டு விட்டார் என்ற தகவல்கள் கடந்த 2 நாட்களாக இணையத்தில் பரவி வருகின்றன. அவர் அந்த முடித்ததற்கான அந்த பட்டயத்தை பெற்றுக்கொள்ளும் காட்சிகளை கூட பாஜகவினர் பலரும் இணையத்திலே பகிர்ந்திருக்கிறார்கள். அது வைரலாக இருக்கிறது. விரைவிலேயே அண்ணாமலை தமிழகத்திற்கு திரும்பி வருவார். அதாவது வரும் 29, 30 தேதிகளிலே தமிழகத்துக்கு அவர் திரும்பி வருவார் எனும். அதன் பிறகு தமிழக அரசியலிலே முன்பு போல மிக மிக சுறுசுறுப்பாக செயல்படுவார் என்றும், தன்னுடைய கட்சியை 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தயார்படுத்தும் பணியில் ஈடுபடுவார் என்றும், பாஜக 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு முக்கியமான இடத்தை பெறுவதற்கான அனைத்து முன்னெடுப்புகளையும் அண்ணாமலை செய்வார் என்றும் பல தகவல்கள் தெரிவிக்கின்றன. உண்மையிலேயே அண்ணாமலை சந்திக்க இருக்கும் சவால்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி வேகமாக ஒரு அலசம் காணொளி இறுதி வரைக்கும் பாருங்கள். இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உறுதியாக இது போன்ற சுவையான தகவல்கள் நிறைய கொடுப்போம். பாஜக தலைவர் அண்ணாமலையை பொறுத்தவரை அவர் இங்கே தமிழக அரசியலிலே பதவிக்கு வந்தது அப்படிங்கிறது ஒரு ஹேண்ட் பிக்டு பை டாப் லீடர்ஸ் ஆஃப் பிஜேபி. அதாவது நேரடியாக கர்நாடகத்திலே பிஎல் சந்தோஷ், டெல்லியிலே அமித்ஷா, நரேந்திர மோடி போன்றோரெல்லாம் அவர் தக்ஷிண கன்னடா மாவட்டத்தில் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்த பொழுது அப்போது அவரை தொடர்பு கொண்டு இந்த வேலைக்காக, அதாவது தமிழக பாஜக தலைவர் என்ற வேலைக்காக அவர்களை தேர்ந்தெடுத்த ஒரு நபர் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அந்த விதத்தில் அவருக்கு டெல்லி தலைவனுடைய ஆசை தொடர்ந்து இருக்கும் என்பதிலும் சந்தேகமே கிடையாது. இங்கே தமிழகத்தின் ஊடகங்களை பொறுத்தவரை தொடர்ந்து அவர்கள் அண்ணாமலைக்கு சிக்கல், அண்ணாமலைக்கு டெல்லியிலே கோபமாக இருக்கிறார்கள் என்று பல கட்டுக்கதைகளை சொல்லி வந்தாலும் கூட அவர் தமிழக பாஜக தலைவராக தொடர்கிறாரோ இல்லையோ அது வேறு விஷயம். ஆனால் டெல்லி பாஜக அல்லது தேசிய பாஜகவை பொறுத்தவரை அண்ணாமலைக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அது இன்று மட்டுமல்ல, மேபி அடுத்த ஒரு 5-10 ஆண்டுகளுக்கான சூழ்நிலை அதுவாகத்தான் இருக்கும். பாஜகவை பொறுத்தவரை ஆர்கனைசேஷன் அப்படின்னு ஒரு வலுவான கட்டமைப்புள்ள ஒரு அரசியல் கட்சி, இந்தியாவிலேயே மிக மிக பெரிய ஒரு அரசியல் கட்சி, இன்று வேகமாக வளர்ந்து வருகின்ற அரசியல் கட்சி, அதிகபட்சமான ஒரு மாநிலங்களும் மத்தியிலும் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. இப்போது 2024 பாராளுமன்ற தேர்தலில் ஒரு சிறு தோய்வு ஏற்பட்டிருந்தாலும் கூட மீண்டும் வெற்றிகரமாக அவர்கள் வலம் வருவார்கள். குறிப்பாக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல், மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல், ஜார்க்கண்ட் சட்டமன்ற தேர்தல், பல இடைத்தேர்தல்கள்லாம் பாஜக மீண்டும் ஏறுமுகமாகும் என்று அவருடைய உள்கணிப்புகள் தெரிவிக்கின்றன. இந்த சூழ்நிலையில் அண்ணாமலை முக்கியத்தை இழப்பார் கட்சியிலே அப்படிங்கிற ஒரு பேச்சுக்கு இடமே கிடையாது. மிக மிக முக்கியமான ஒன்று. ஆனால் சவால்கள் என்பதை பொறுத்தவரை அவர் ஆரம்பத்தில் இங்கே வந்தபொழுது மிக மிக முக்கியமாக 2 விஷயங்கள் பேசப்பட்டன. ஒரு அரசியல் கட்சி, புதிதாக வளர்கிற கட்சி. பாஜக தேசிய அளவில் ஒரு மிக பழமை வாய்ந்த கட்சிங்கிறது எந்த சந்தேகமே கிடையாது. ஒரு குறிப்பிட்ட மாநிலத்திலே அந்த கட்சி வளர வேண்டும் என்று சொன்னால் 2 வழிகளைத்தான் பின்பற்ற வேண்டும். ஒன்று ஆர்கானிக், மக்களை தொடர்பு கொண்டு கட்சியை வளர்ப்பது, கட்சி கொள்கைகளை ஏற்றுக்கொள்ள செய்வது, கட்சிக்கு நிறைய உறுப்பினர்களை இணைத்து கட்சிக்கு தொண்டர் பலத்தை பெருக்குவது. அப்படியாக மெதுவாக வருடங்களாகலாம் இதற்கு. ஒரு சில கட்சிகள் வேகமாக வளரும், ஒரு சில கட்சிகள் மெதுவாக வளரும். ஆனால் பொதுவாக அந்த ஆர்கானிக் குரோத் அப்படிங்கிறது தான் கட்சிகள் பல இடங்களிலே வளர்ந்த கதை. உதாரணத்துக்கு தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்லாம் கடந்த 30-40 ஆண்டு காலமாக வளர்ந்த கட்சிகள். அதற்கேற்ற தலைவர்கள் இருந்தார்கள். அந்த தலைவர்களுக்கு பெரிய மக்கள் ஆதரவு இருந்தது, சரிஸ்மா, ஆளுமை இருந்தது. மக்கள் ஜெயலலிதா, கருணாநிதி போன்றவரையெல்லாம் வியந்து பார்த்தார்கள். அது போன்ற ஒரு கட்சி, வேகமாக வளர்வை கட்சி. அந்த ஒரு அட்வான்டேஜ் தமிழகத்தில் பாஜகவுக்கு எப்பவும் இருந்ததில்லை. அதை கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்திலே தான் குறிப்பாக ஒரு இளைஞரை, ஒரு படித்த இளைஞர், ஒரு நடுத்தர வர்க்கத்திலிருந்து உழைத்து முன்னுக்கு வந்த இளைஞர் அப்படிங்கிற ஒரு பின்னணியில் உள்ளவரை இங்கே தலைவராக கொண்டு வந்தார்கள். அந்த ஆர்கானிக் க்ரோத் கிடைச்சிருக்கா கட்சிக்கு அப்படின்னு பார்த்தோம் என்றால் ஓரளவுக்கு கிடைத்திருக்கிறது என்பதுதான் பொதுவான கருத்து. குறிப்பாக தமிழகம் முழுவதும் அவர் மேற்கொண்ட அந்த எண் மக்கள் யாத்திரை, நரேந்திர மோடிக்கு எதிரான அந்த பிம்பத்தை முடிந்தவரை குறைத்தது அல்லது அந்த எதிர்ப்பை குறைத்தது, நிறைய உறுப்பினர்களை சேர்த்தது, இளைஞர்களை பெருவாரியாக பாஜகவின் பால் ஈர்த்தது, நரேந்திர மோடி ஆதரவு கொள்கைகள், நரேந்திர மோடி 10 ஆண்டு காலமாக என்ன நல்லது செய்திருக்கிறார் என்று பாஜகவுடைய கண்ணோட்டத்தை எடுத்து வைத்து மக்களுக்கு அதை எடுத்து சொல்வது, இப்படி பல விஷயங்களிலே அண்ணாமலை ஓரளவுக்கு பெரிய வெற்றி பெற்றிருக்கிறார். அந்த ஆர்கானிக் க்ரோத்துங்கிறது பெரிய அளவில் வந்திருக்கிறது அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. ஆனால் பாஜகவை பொறுத்தவரை, இன்னும் சொல்லப்போனால் அண்ணாமலை மற்றும் அவருடைய சுற்றி உள்ளவரை பொறுத்தவரையிலே ஒரு பெரிய ஒரு
ஒரு செட்பேக், ஒரு எதிர்பாராத ஒன்று என்னன்னு சொன்னாக்க, அவர்கள் இன்னொன்று எதிர்பார்த்தார்கள் இன்ஆர்கானிக் க்ரோத். குறிப்பாக காலம் சென்று ஜெயலலிதா முதலமைச்சர் அவர்களுக்கு பிறகு வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலு இழக்க அதிமுக போன்ற கட்சிகளிலிருந்து அல்லது பிற கட்சிகளிலிருந்து, அதிமுகவாக இருக்கலாம், திமுகவாக இருக்கலாம், சிறிய கட்சிகளாக இருக்கலாம், அந்த கட்சிகளெல்லாம் இருந்து நிறைய மாவட்ட அளவிலான தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள், அந்த ஒன்றிய வட்ட பதவிகள் இருப்பவர்கள், தொண்டர்கள், இவங்கெல்லாம் வந்து பாஜகவுக்கு வந்து சேருவார்கள். அந்த அளவுக்கான ஒரு எழுச்சியை வந்து அண்ணாமலை கொண்டு வந்திருக்கிறாருங்கிற ஒரு பிம்பம் இருந்தது. அதில் எந்த சந்தேகமே கிடையாது. ஆரம்பத்தில் ஏதாவது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு வந்து நாளொரு மேனியும் பொழுது ஒரு வண்ணமாக வந்து இந்த அதிமுக தலைவர் போயிடுவார் பாஜகவுக்கு, அந்த அதிமுக தலைவர் பாஜகவுக்கு போயிடுவார் அப்படிங்கிற தொடர்ந்து பேச்சுக்கள் இருந்து கொண்டு வந்தன. ஆனால் இது பெரிய அளவிலே நடக்கவில்லை. அங்கொன்றும் இங்கொன்றுமாக வந்து சேர்ந்தார்கள். நயினார் நாகேந்திரன் போன்றோர் வந்தார்கள். அப்புறம் மதுரையில் அந்த ஒரு டாக்டர் வந்து சேர்ந்து விட்டு மீண்டும் அவர் வந்து திமுகவுக்கு போய் சென்று, டாக்டர் சரவணன் அவர் மீண்டும் திமுகவுக்கு போய்விட்டார். இப்படி ஆங்கொன்றும் இங்கொன்றுமாக இருந்ததை தவிர ஒரு பெரிய அளவில் அவர்கள் எதிர்பார்த்த அந்த ஒரு இன்ஆர்கானிக் க்ரோத், அதாவது நிறைய மாற்றுக் கட்சியிலிருந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து சேர்ந்து அதனால் கட்சி பலம் பெறுவதுங்கிறது நடக்கவில்லைங்கிறது ஒரு யதார்த்தம். உண்மையை சொல்லப்போனால் வடகிழக்கு மாநிலங்களாகட்டும், வட மாநிலங்கள் ஒரு சில ஆகட்டும், தெலுங்கானா போன்ற மாநிலங்களாகட்டும், அங்கே எல்லாமே வந்து இந்த இன்ஆர்கானிக் க்ரோத், அதாவது பிற கட்சிகளிலிருந்து, மாற்றுக் கட்சிகளிலிருந்து பாஜகவின் பால் வந்து வேகமாக பாஜகவை அதிகாரத்திற்கு கொண்டு வந்த வரலாறு மிக அதிகமாக இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் ஹிமந்தா பிஸ்வா சர்மா வட மாநிலங்களில் மிக மிக ஒரு அறிமுகமான முகம். பாஜக தேசிய அளவில் வந்து இன்றைக்கு ஒரு பெரிய அந்தஸ்து பெற்ற ஒரு முதல்வர் மற்றும் தலைவர். அவரே வந்து காங்கிரஸ் கட்சியிலே ராகுல் காந்திக்கு மிக மிக நெருக்கமாக இருந்த ஒரு காலத்திலே, அதன் பிறகு ராகுல் காந்தியால் அவமானப்படுத்தப்பட்டேன் என்று சொல்லி தான் ஒரு பாஜகவுக்கு வந்து வடகிழக்கு மாநிலங்களில் முற்றிலுமாக பாஜகவுடைய கதையை, தலையெழுத்தை மாற்றி வெற்றி முகத்திற்கு மாற்றிய பெருமை வந்து ஹிமந்தா பிஸ்வா சர்மாவுக்கு ஒன்று. அதுபோன்று இங்கே தமிழகத்தில் நடக்கவில்லைங்கிறது கலையதார்த்தம். ஸோ அந்த விதத்திலே வந்து அண்ணாமலையுடைய பர்சனல் செட்பேக் அல்லது அண்ணாமலையுடைய தனிப்பட்ட தோல்வி என்று சொல்ல முடியாது. பாஜக என்ற கட்டமைப்புக்கு இங்கு வந்து பிற கட்சி சேர்ந்தவர்கள், இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து நம்பவில்லை அப்படிங்கிறது மட்டுமல்ல, இங்கே இருக்கும் மக்கள் உடைய உணர்வு இன்னுமே வந்து திராவிட உணர்வாகத்தான் இருக்கிறது. தேசிய நீரோட்டத்திற்கு சென்றால், குறிப்பாக பாஜகவுக்கு சென்றால், அது வந்து மதச்சார்பின்மைக்கு எதிரான ஒரு கூட்டம் என்ற ஒரு பிம்பம் இங்கே கட்டமைக்கப்பட்டதால், அதனால் தமிழக அரசியலில் வந்து அவர்களுக்கு எதிர்காலம் இல்லாமல் போகுமோ என்ற ஒரு பெரிய அச்சத்தினால்தான் இந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் வரவில்லை அப்படிங்கிறது உண்மை. குறிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை பெரிதும் வலுவிழந்திருக்கிற நிலையில் இப்போ இருக்கிறது. 20% வாக்குகள் தான் வாங்கினார்கள். இரட்டை இலை சின்னம் இருந்து கூட வேலைக்காகவில்லை. இதெல்லாம் தாண்டி கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பெயர் சொல்லும் அளவில் வந்து யாருமே பாஜகவின் பால் நகரவில்லைங்கிறது யதார்த்தம். அது இவர்கள் பாஜக போட்ட பெரிய ஒரு தப்பு கணக்கு, அண்ணாமலை அவர்களும் போட்ட தப்பு கணக்காக இருக்கலாம். இனிவரும் காலங்களிலும் கூட அது சாத்தியமா அப்படின்னு பார்த்தாக்கா அது இல்லை என்று தான் தோன்றுகிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வளவு வலுவிழந்தாலும் கூட அதில் உள்ளவர்கள் மேபி திமுகவுக்கு திரும்பி செல்வார்கள், அல்ல சிறிய சிறிய கட்சிகளுக்கு போவார்கள். அப்படி இருக்குமே தவிர அவர்கள் பாஜகவுக்கு வருவது அப்படிங்கிறது ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு கேள்வியாக தான் இருக்கிறது. ஆக அந்த ஒரு பெரிய பாயிண்ட் அடிபட்டி போச்சு. அதாவது மற்ற கட்சிகளிலிருந்து பிறர் வருவதாலே வந்து இந்த கட்சியை வேகமாக வளர்த்து விடலாம், வடகிழக்கு மாநிலங்களில் எப்படி அந்த பொலிட்டிக்கல் மாடல் எடுத்துகிட்டு வந்தாங்களோ அந்த மாடல் தமிழகத்திலே வரலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கு பெரிதும் தவறிவிட்டது. ஆக இன்றைக்கு இருக்கும் ஒரே வழி வந்து அந்த ஆர்கானிக் க்ரோத், மக்களிடம் சென்று வாக்கு கேட்பது, தொண்டர்களை அதிகப்படுத்துவது, கட்சி உறுப்பினர்களை அதிகப்படுத்துவது, ஆயிரக்கணக்கான பூத் கமிட்டிகளை அமைப்பது, இந்த ஒரே வழி தான் இருக்கிறது. இந்த வழியிலே வந்து எந்த அளவுக்கு கட்சி இப்பொழுது முன்னேறும், ஒரு பெரிய பெரிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் அண்ணாமலை இங்கு வருகிறார். அப்படி வரும்பொழுது அவர் வந்து ஃப்ரம் ஸ்க்ராச் தான் இப்போ ஆரம்பிக்கணும். குறிப்பாக இன்னொரு முக்கியமான விஷயத்தை பார்க்க வேண்டும். இங்கே விஜய் வந்திருக்கிறார் அரசியலுக்கு. நடிகர் விஜய் தானாக வந்திருக்கிறாரா, அவர் ஏதோ புன்புலத்திலே வந்திருக்கிறாரா அப்படிங்கிறதெல்லாம் யாருக்குமே தெரியாது. இன்னொரு சுவையான விஷயம், தமிழக அரசியலிலே பல அப்சர்வர்ஸ், ஆர்வலர்களால் சொல்லப்படுவது என்னன்னாக்கா, விஜய் அரசியலுக்கு இங்கே கொண்டு வந்திருப்பதே வந்து அண்ணாமலை போன்ற ஒரு தலைவருக்கு ஒரு செக் வைப்பதற்காகத்தான். விஜய் வந்து பெரிய அளவில் பூஸ்டப் பண்ணாக்கா அவர் வந்து பெரிய அளவில், உதாரணத்துக்கு பல பத்திரிகையாளர்கள் வந்து விஜய் வந்து 20% வாக்குகள் வாங்குவார், 25% வாக்குகளை வாங்குவார், அண்ணாமலை வந்து 6-7% தனியாக வாங்க முடியும். அப்படி இருக்கும்போது விஜய் தான் அண்ணாமலையோட ஒரு பெரிய இளைஞர் தலைவர் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி, அதனால் அண்ணாமலையுடைய அந்த இமேஜுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்துவதுங்கிறது ஒரு அஜெண்டா இருக்கிறதுல சந்தேகமே கிடையாது. அண்ணாமலை இங்கே தலைவராக வந்த காலத்திலிருந்தே தொடர்ந்து அண்ணாமலைக்கான எதிர்ப்பு, குறிப்பாக இங்கே இருக்கும் அரசியல் கட்சிகள், திமுக போன்றவரெல்லாம் வந்து
அண்ணாமலை எதிர்ப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு முழுநேர தொழிலாகவே செய்து வருகிறார்கள். பிலோ த பெல்ட், அதாவது தரம் கெட்ட விமர்சனங்களுக்கு கூட அண்ணாமலை ஆளாகி இருக்கிறார் அப்படிங்கிற சந்தேகம் இல்லை. ஆனால் அதையும் தாண்டி தான் அவர் இந்த அளவிற்கான வெற்றியை கூட அதை தாண்டி தான் பெற்றிருக்கிறார். ஆக அண்ணாமலையை பொறுத்தவரை அந்த பர்சனல் குவாலிட்டி, அந்த பர்சிவரன்ஸ், இறுதி வரை போராடி அந்த மேரத்தான் ஓட்டத்தில் நான் ஓடியே தீர்வேனுங்கிற அந்த ஒரு உறுதி இருப்பதனாலே இவர்களுடைய விமர்சனங்கள் அவர்களை ஒன்றும் செய்யவில்லைங்கிறது மிக மிக முக்கியமான ஒன்று. ஆனால் அந்த ஒரே ஒரு பர்சனல் குவாலிட்டியை வைத்துக்கொண்டு அண்ணாமலை இங்கே தொடர்ந்து வாக்குகளை வளர்க்க முடியுமா? மக்களுடைய ஆதரவு இதற்கு மேலும் பெருகுமா? விஜயின் பால் பெரும்பாலானவர்கள் புதிதாக இப்போது மீடியாலாம் சொல்கிற மாதிரி விஜய்க்கு பெரிய வாக்கு சதவீதம் போய்விட்டால் அப்பொழுது பாஜகவுடைய வளர்ச்சி இங்கே கிட்டத்தட்ட ஒரு நிலையிலே தேங்கி விடுமா? எப்படி நாம் தமிழர் கட்சி 7-8% நின்று விட்டார்களோ அதே போல் பாஜக இப்போதைக்கு அடுத்த 10-15 ஆண்டுகளில் ஒரு 7-8% நின்றுவிட்டால் அப்பொழுது பாஜக தமிழக அரசியல் எப்படி செயல்படுவார்கள் அப்படின்லாம் கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. விஜயுடைய ஃபேக்டரை, அதாவது தமிழக வெற்றி கட்சி அப்படிங்கிற ஒரு புதிய இயக்கம் இங்கே வந்திருப்பதை அண்ணாமலை எப்படி கையாள்வார்? அண்ணாமலைக்கான ஆதரவு அதே அளவுக்கு இளைஞரிடம் தொடருமா? இல்லை இளைஞர்களை ஒரு பகுதி விஜயின் பால் ஈர்க்கப்பட்டு போனார்கள் என்றால் அப்பொழுது இங்கே பாஜக ஒரு குறிப்பிட்ட இடத்திலே அந்த வளர்ச்சி தேங்கி விடுமா? அந்த சவால் இருக்கிறது. பலர் விஜய் தன்னிச்சையாக அரசியலுக்கு வரவில்லை. விஜய் இங்கே வந்திருக்கிறதே குறிப்பாக எதிர்க்கட்சி பிளாக்ல இருந்து அந்த வாக்குகளை பிரித்து எப்படியாவது திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற ஒரு அஜெண்டாவில் தான் விஜய் வந்திருக்கிறாரே தவிர விஜய்க்கு பெரிய அளவில் ஒரு லாங் டேர்ம் பிளான், நெடுந்தூர திட்டம்லாம் எதுவுமே கிடையாதுன்னு சொல்வது பலர் இருக்கிறார்கள். இங்கே இருக்கிற அந்த மீடியாக்கள், குறிப்பாக தமிழ் டெலிவிஷன் தொலைக்காட்சி மீடியா, தமிழ் பத்திரிகையாளர்கள், யூடியூபர்கள் இவங்கெல்லாம் விஜயை பூஸ்டப் பண்ணுறதை பார்த்தா ஓரளவுக்கு அந்த கதைகளிலே நியாயம் இருக்கிற மாதிரி தெரிகிறது. இந்திய வரலாற்றிலே எந்த ஒரு முதல் முறையாக அரசியலுக்கு வந்த நடிகருமே எடுத்த உடனே 20% வாக்குகளை எல்லாம் பெற்றது கிடையாது. எம்ஜிஆர், ஜெயலலிதா, என் டி ராமராவ் போன்றவரெல்லாம் பன்னெடுங்காலம் அரசியல் செய்து அவர்கள் சினிமாவில் இருந்த பொழுதே அரசியல் கட்சிகளில் உறுப்பினராகி அதில் மெல்ல மெல்ல வளர்ந்து கட்சியிலே பதவியில் இருந்து இறுதியாகத்தான் அவர்கள் முதல்வராக முடிந்தது. எப்படியும் ஒரு 15-20 ஆண்டு கால பயணம். ஆனால் விஜய் 2026 பெரிய அளவில் சாதித்திடுவார் என்ற பிம்பத்தை கட்டமைப்பதன் மூலமாக ஒரு நோக்கம் அண்ணாமலையை மட்டம் தட்டுவது, அண்ணாமலைக்கு எதிரான ஒரு பிம்பத்தை இங்கே மேலும் வலுவாக்குவது என்ற ஒரு திட்டம் இருப்பதை மறுக்க முடியாது. அதை பாஜக எப்படி கையாளப் போகிறது, குறிப்பாக அண்ணாமலை அவரை சுற்றி வருவார்கள் எப்படி கையாள்வார் அப்படிங்கிறத குறிப்பாக பார்க்க வேண்டும். இறுதியிலே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் என்னன்னாக்கா, அண்ணாமலைக்கு உட்கட்சி பூசல் இன்று பெரிய அளவிலே தமிழக பாஜகவில் வளர்ந்திருக்கிறது. ஆளுநராக இருந்து ராஜினாமா செய்துவிட்டு தென்சென்னையிலே பாராளுமன்ற உறுப்பினராகி விடலாம் என்று நினைத்து தமிழிசை சவுந்தரராஜன், அவரை சுற்றி இருப்போர் போன்றவரெல்லாம் எப்படியாவது அண்ணாமலை இங்கிருந்து மாற்றிவிட்டு அவர்கள் அல்லது அவர்களுக்கு பிடித்தமானவர்கள் தமிழக தலைமைக்கு வர வேண்டும் என்று சொல்வதாக தகவல்கள் இருக்கின்றன. அந்த தகவல்களில் பொய்யுமே இருக்க முடியாது. இன்னும் சென்ற பண்ணால் அண்ணாமலை தலைவராக வந்த பிறகு அண்ணாமலைக்கு யாரெல்லாம் அண்ணாமலையுடைய வளர்ச்சியை தடுப்பதற்கு இங்கே கேம் ஆடுவாங்களோ அவங்களெல்லாம் தமிழக அரசியலில் இருந்தே மெல்ல மெல்ல விலக்கி ஆளுநர்களாக ஆக்கினார்கள். கோவையில் சிபி ராதாகிருஷ்ணன், தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவரெல்லாம் வேறு மாநிலங்களுக்கு ஆளுநர் ஆக்கப்பட்டதற்கான முக்கிய காரணம் அவர்கள் இங்கே அண்ணாமலையோடு இணக்கமாக பணியாற்ற மாட்டார்கள் என்று டெல்லி தலைமைக்கு தெரிந்தது தான். அதாவது இவங்கெல்லாம் டெல்லி தலைமைக்கு நெருக்கமான அவர்களாக இருந்தாலும் கூட கட்சியினுடைய வளர்ச்சி வந்துவிட்டால் அதிலே கட்சி சமரசம் செய்து கொள்ளாமல் யாரை மாற்ற வேண்டுமோ மாற்றும் அப்படிங்கிறது தெளிவாக இருந்தார்கள். அதே தெளிவு தொடர்ந்தால் அண்ணாமலை தொடர்ந்து இங்கே சவால்களை வெற்றி பெற முடியும் என்று சொல்பவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இங்கே களம் எப்படி அவருக்கு சாதமாக இருக்கும், அந்த களத்திலே அவர் மேலும் மேலும் வாக்குகளை பெற முடியுமா? இன்னொரு முக்கியமான விஷயம் கூட்டணி கட்சிகள், மேலும் கூட்டணி கட்சிகள் பாஜகவில் சேர விரும்புமா? நாடாளுமன்ற தேர்தலில் கூட பாட்டாளி மக்கள் கட்சி தவிர வேறு பெரிய கட்சிகள் எதுவுமே பாஜகவோடு இணைந்து செயல்பட நாட்டம் காட்டவில்லை அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அதற்கு முக்கியமான காரணம் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். தமிழகத்தில் பாஜகவுக்கான ஒரு நெகட்டிவ் ஓட் தொடர்ந்து இருந்து வருமானால் அதன் மூலம் பாஜகவோடு கை கோர்ப்பதாலே தங்களுடைய வளர்ச்சி தடைப்படும் அல்லது தங்களுடைய பெயர் கெட்டுவிடும் என்று இங்கே பலரும் நினைப்பது இன்னும் இருக்கிறது. ஓரளவுக்கு அது குறைந்திருந்தாலும் கூட முற்றிலுமாக அது போகவில்லை. அதை வைத்து இங்கே திராவிட கட்சிகள் ரெண்டுமே பெரிய அளவிலே அரசியல் செய்கின்றன அப்படிங்கிற சந்தேகம் கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும் சரி, இப்பொழுது பாஜக கூட்டணியிலிருந்து விலகி விட்ட பிறகு அண்ணா திராவிட முன்னேற்றமாகவும் சரி, மத்திய அரசு எதிர்ப்பு, மோடி எதிர்ப்பு, அண்ணாமலை எதிர்ப்புங்கள்லாம் ஒரு ஃபுல் டைம் விஷயமாக செய்து கொண்டு வருகிறார்கள். இவ்வளவு விஷயங்களையும் தாண்டி அண்ணாமலை இங்கே வெற்றி பெற்றார் என்று சொன்னால்
பலமுறை நாம் சொன்னது போல் இந்த மாரத்தான் பந்தயத்தில் அவர் ஒரு மிகப்பெரிய வெற்றி. இது உட்கட்சி பூசல் பிரச்சனையை சமாளிப்பது, எதிர்க்கட்சியுடைய சவாலை சமாளிப்பது, இங்கே இருக்கிற மீடியாவுடைய சவாலை சமாளிப்பது, இதையெல்லாம் தாண்டி மக்களுடைய ஆதரவை பெருக்குவது, இவ்வளவு சவால்களை சந்திக்க அண்ணாமலை வர இருக்கிறார். அவர் தொடர்வார் என்ற தகவல் இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தல் முடியும் வரை அவர் உறுதியாக இருப்பார் என்று சொல்கிறார்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் 2026 களம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான சமயமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. இந்த சவாலிலே அவர் ஓரளவுக்கு கூட வெற்றி பெற்றுவிட்டால் அது தமிழக பாஜகவுக்கு ஒரு திருப்புமுனையாக இருக்கும் அப்படிங்கிற சந்தேகம் கிடையாது. புதிய கூட்டணிகளை அமைக்காமலே பாஜக மட்டுமே கூட பெருமளவில் வாக்குகளை சேர்த்தால், அதாவது ஒரு 15% வாக்குகளுக்கு பாஜக எட்ட முடியும் என்று சொன்னால் அதுவே பாஜகவுக்கு ஒரு பெரிய வெற்றியாக இருக்கும். தமிழக பாஜகவுடைய வரலாற்றிலே அது திருப்புமுனையாக இருக்கும் என்ற எந்த சந்தேகம் கிடையாது. அதை சாதிக்க முடியுமா அண்ணாமலையால் அப்படிங்கிறதை சமயம்தான் சொல்லும். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அண்ணாமலை என்ன சாதித்திருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த காணொலியை பற்றி உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க. அண்ணாமலை வெற்றி பெறுவாரா, இல்லை அண்ணாமலையுடைய திட்டம் தோல்வியுறுமா அப்படிங்கிறத பற்றி உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. வேறொரு சுவையான பரபரப்பான அரசியல் தகவலோடு நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். எப்பொழுதும் சொல்கிறது தான், தமிழக அரசியல், தேசிய அரசியல், கலை யதார்த்தம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு பிடித்தமான விஷயமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுங்கள். மிக்க நன்றி.